இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை வாணி போஜன் அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் வாணி போஜன். பிறந்த தேதி அக்டோபர் 28, 1988. உயரம் 5.5 சென்டிமீட்டர். ஸ்கூல் போர்டிங் ஸ்கூல் ஊட்டி. காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் ஊட்டி. பிடித்த உணவு நான் வெஜிடேரியன். ஹாபீஸ் காமெடி, டான்சிங், சிங்கிங். வாணி போஜனோட அப்பா வனவிலங்கு புகைப்பட கலைஞராக இருந்திருக்காங்க. இவங்க கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் மற்றும் இண்டிகோவில் விமான பணிப்பெண்ணாக வேலை பார்த்துருக்காங்க. இவங்க காலேஜ் கரஸில் தான் பண்ணியிருக்காங்க. பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர். இவங்க டிகிரி முடிக்காதனால தான் இண்டிகோவில் மேனேஜராக முடியலை. அதுக்கப்புறம் அவங்க ஸ்பைசஸ் ஜெட்டில் மேனேஜர் ஆகலான்னு இருந்திருக்காங்க. அந்த டைமில் இவங்க டிகிரி முடிக்காதனால அதுலேருந்து வேலையை விட்டு வந்துட்டாங்க. ரொம்ப நாள் வேலை இல்லாமல் இருந்திருக்காங்க. அவங்களுடைய அக்கௌண்ட்டில் ஜஸ்ட்டு 320 ரூபா தான் இருந்திருக்கு. அதை வச்சு தான் அவங்க வாடகைலேருந்து எல்லா பொருளுமே வாங்கணும் அப்படின்னு அவங்களுக்கு அந்த டைமில் யாருமே ஹெல்ப் பண்ணுறது கூட யாருமே இல்லை. அவங்களுக்கு அவங்க தான் ஒரு ஆளாக தான் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய விளம்பரத்தில் நடிச்சிருக்காங்க. நடிக்கும்போது தான் இவங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஆடிஷன் நடக்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ அதுக்காக போயிருக்கும்போது தான் இவங்க நிறைய பேர் இவங்களை ஹிந்தி பொண்ணு நினச்சிட்டு நிறைய பேர் இவங்களை கேலி பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல இவங்க நல்லாவே தமிழ் பேசுகிறத பார்த்துட்டு எல்லோரும் இவங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அந்த ஆடிஷனில் இவங்க செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் அந்த மூவி தேட்டரில் ரிலீஸ் ஆகலை. ஆனால் இது ஒரு அவார்டு வாங்கியிருக்கு இந்த மூவி. சென்னை சில்க்ஸ் என்ற விளம்பரத்துலேயும் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தெய்வமகள் என்ற சீரியலில் ஹீரோயினாக நடிக்க சான்ஸ் கிடச்சிது. தெய்வமகள் சீரியல் சன் டிவியில் நம்ம எல்லாத்துக்கும் ஃபேவரட் கூட சொல்லலாம். அந்தளவுக்கு அந்த நாடகம் பயங்கரமாக இருக்கும். ஒரு 3 தங்கச்சி, இவங்க அம்மா எல்லாமே ஒரு ஃபேமிலி இவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. அந்த டைமில் அவங்க அப்பாவுக்கு ஒரு செல்ல பிள்ளையாக இருந்து அதுக்கப்புறம் அப்பா இறந்து போனதுக்கப்புறம் ஃபேமிலிக்கு ஒரு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது இவங்க தான். இந்த சீரியலில் எல்லாத்துக்குமே ஃபேவரட். சன் டிவியில் வர சீரியலே இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் சொல்லலாம். தெய்வமகள் அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. அந்தளவுக்கு இவங்க வெளியே தெரிஞ்சது இந்த சீரியல் மூலியமாக தான். இவங்க சீரியல் நடிக்கும்போது கூட வாடகை வீட்டில் தான் இருந்திருக்காங்க. தெய்வமகள் சீரியலுக்கு அப்புறம் நிறைய மூவிஸ் இவங்க நடிச்சிருக்காங்க. ஆனால் அதில் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட் மூவினா ஓமை கடவுளே. இதில் இப்படி ஒரு சீனியர் நமக்கெல்லாம் கிடைப்பாங்களா? நிறைய பசங்களுக்கு சீனியர் க்ரஷ் இருக்க தான் செய்யும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மூவி ரொம்ப ரொம்ப பிடிச்ச மூவின்னு கூட சொல்லலாம் எல்லாருக்கும். மகான் மூவிலையும் இவங்க நடிச்சிருக்காங்க. நம்ம விக்ரம் சார் பையன் கூடயும் இவங்க நடிச்சிருக்காங்க. பரத் சார் கூட மிரல் என்ற மூவிலையும் நடிச்சிருக்காங்க. இது மாதிரி நிறைய மூவிஸ் இவங்க நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள்.